தமிழ்நாட்டின் செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் நிதியுதவி வழங்கினார் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்க தமிழ்நாட்டின் விளையாட்டு வீரர் வைஷாலிக்கு 10 லட்சம் நிதியுதவியை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா வழங்கியுள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த 10 லட்சத்திற்கான காசோலை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சர்வதேச மற்றும் உலகளாவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் முனைப்போடு தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான நிதியுதவிகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலர், அதே போன்று விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் உள்ளிட்டோரும் உடனிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் நிதியுதவி வழங்கினார் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்க தமிழ்நாட்டின் விளையாட்டு வீரர் வைஷாலிக்கு 10 லட்சம் நிதியுதவியை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா வழங்கியுள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த 10 லட்சத்திற்கான காசோலை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சர்வதேச மற்றும் உலகளாவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் முனைப்போடு தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான நிதியுதவிகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலர், அதே போன்று விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் உள்ளிட்டோரும் உடனிருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.